டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கீழடியில் தமிழர்களின் வாழ்வியல் அறிவியல் பூர்வமாக நிரூபணமாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கீழடி குறித்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கீழடி வாழ்வியல் அறிவியல் படி நிரூபணமாகியிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கீழடியில் தமிழர்களின் வாழ்வியல் அறிவியல் பூர்வமாக நிரூபணமாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக், நீங்கள் தொடரலாம். வணக்கம். கீழடி தொடர்பாக சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டது போல சங்ககால தமிழ் சமூகம் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறது என்றும் ரோம் நகருக்கு இணையான தமிழ் சமூகம் கிட்டத்தட்ட நாகரிக வளர்ச்சியில் 12 காலமாக அந்த பறைசாற்றும் விதமாக கீழடியில் கிடைத்திருக்கும் வரலாற்று சுவடுகளை அதை ஆணையாக வெளிக்கொண்டிருக்கணும். எனவே சங்க இலக்கியம் சொற்களால் வழிந்த வாழ்வியல் எல்லாம் அறிவியல் வழி நிறுவப்பட்ட சான்றாக கீழடியில் இருக்கிறது என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழர்களுடைய தொன்மை பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் வரலாற்று ஆவணமாக கீழடி விளங்கி வருவது அனைவராலும் அறியப்பட்டது. அதற்கு மத்திய அரசு உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில் உடனடியாக மத்திய அரசு இந்த கீழடியுடைய தமிழரின் தொன்மையை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் பல்வேறு வடிவங்களில் தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சங்க இலக்கியம் சொற்களால் வடித்த வாழ்வில் எல்லாம் அறிவியல் வழி நிறுவப்பட்ட சான்றாக கீழடியில் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.